எப்பயுமே முதலீடுன்றது காம்பவுண்டிங்கை பொறுத்து தான் இருக்கு. நம்ம சின்ன வயசுல நம்ம கொஞ்சம் கூட்டு வட்டினா என்னன்னு படிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஒன்லி மேக்ஸ் டீச்சர் மார்க் போடுறது, வீட்டில் போய் மார்க் ஷீட்டை காமிக்கிறது, இது மாதிரி படிச்சிருக்கோம். அதை உள்வாங்கி நம்ம படிக்காதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. காம்பவுண்ட் உலக அதிசயத்தில் 8வது அதிசயம் சொல்ற அளவுல போய் அது சிம்பிள் பேசிக்கான விஷயங்கள். வட்டிக்கு வட்டி, அவ்வளவுதான். காம்பவுண்டிங்னா வட்டிக்கு வட்டி. இது வட்டிக்கு வட்டி தெரியாது எவ்வளவு பேர் இருப்பீங்க? உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதை நம்ம உள் வாங்கிக்காதனால அதோட மகத்துவம் தெரியாம அப்படியே ஓடிட்டு இருக்கோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கே பணம் போட்டு நாளைக்கே பணக்காரன் ஆயிடணும், இது மாதிரி ஆசைப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, எதுவுமே இன்னைக்கு போட்டு நாளைக்கு ஏதாவது நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கா? வாழ்க்கையில எதுவுமே இன்னைக்கு போட்டு எதுவுமே நாளைக்கு நடக்காது. இன்னைக்கு ஸ்கூல் சேர்ந்து நான் காலேஜ் முடிக்க முடியுமா? முடியாது. காலேஜ் செஞ்சு அடுத்த நாள் வேலைக்கு போக முடியுமா? முடியாது. எதுவுமே நாளைக்கு நடக்கிற விஷயங்கள் கிடையாது. நம்ம எங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே ஃபாஸ்டா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாமே ஃபாஸ்டா நடக்குமானா நடக்காது. எதுக்கும் டைம் வேணும். ஒரு மரம் வச்சா வளர்றதுக்கு டைம் வேணும் மாதிரி காம்பவுண்டிங்கும் டைம் வேணும். காம்பவுண்டிங்ல பெருசா என்ன வளரும் அப்படின்னா, நீங்க ஃபாஸ்டா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்று, லாங் டேர்ம் கோலுக்கு காம்பவுண்டிங் யூஸ் பண்ணிக்கணும். நாளைக்கு வேண்டியதுக்கு நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறோம் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளையை தாண்டி வாழ்க்கை இருக்கு இல்ல நம்மளுக்கு. 5 வருஷம் கழிச்சோ, 10 வருஷம் கழிச்சோ, 15 வருஷம், 20 வருஷம் கழிச்சு வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு. அந்த வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தனியா சேர்த்துக்கோங்க. நான் ஃபாஸ்டா என்னால ஸ்லோவெல்லாம் பண்ண முடியாது, நாளைக்கே எனக்கு ரிசல்ட் வேணும்ன்றவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. இப்போ லாங் டேர்ம் எனக்கு வேணுன்றவங்க கூட்டு வட்டி பக்கத்துக்கு வந்துருங்க. கூட்டு வட்டி தான் உங்களை எடுத்துன்னு போகும். சிம்பிளா எப்பயுமே சொல்றோம், காம்பவுண்டிங் காம்பவுண்டிங் காம்பவுண்டிங். இப்போ நீங்க சின்ன சின்ன வயசுல போய் ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருப்பீங்க, ஒரு ஆர்டி ஒன்று போட்டிருப்பீங்க. ஆர்டி போட்டோடனே மாசம் மாசம் அது வளர்ந்து ஒரு பணம் போட்டிருப்பீங்க. மாசம் 1000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா வருஷம் 12 வருஷம் 12 மாசம் கழிச்சு அது 12,000 ரூபாய் இருக்கும். அதோட 12,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 5% வட்டினா 5% வட்டி கொடுத்துட மாட்டான், 60 ரூபா கொடுத்துருக்க மாட்டான், எக்ஸ்ட்ரா ஒரு வட்டி கொடுத்துறான். ஏன் கொடுக்குறான்னா, முதல்ல நீங்க போடுற பணம் அடுத்த மாசம் போடும்போது அந்த பணமும் இந்த பணமும் சேர்ந்து வட்டி கிடைக்கும். இப்போ தோராயமா எடுத்துக்கலாம். நீங்க ஆண்டுக்கே வட்டி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷம் வருஷம் ஒரு 10,000 ரூபாய் போடுறீங்க. ஒரு 10,000 ரூபாய் முதலீடு போட்டா 8% வட்டினா அடுத்த வருஷங்கள் ஸ்டார்டிங்ல அது எவ்வளவு இருக்குன்னா 10,800 ரூபாயா இருக்கும். அப்போ அந்த வருஷம் உங்களுக்கு வட்டி கொடுத்தானா 10,000, அந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் கணக்கு பார்த்தீங்கன்னா 10,866 ரூபாய், 64 ரூபாய் பிளஸ் நீங்க போட்ட 10,000 ரூபாய். ஸோ இதுதான் அந்த கூட்டு வட்டி கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு 26,600 ரூபாய் கிடைக்கும். இப்படிதான் அது கூட்டிகிட்டே போதும்.